திரு சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் விஜய் கட்சியில் சேர்வது என்றும் அவர் மந்திரி பதவி கொடுத்தால் வாங்கிக் கொள்வது என்றும் தீர்மானம் செய்துவிட்டார்கள். ஆனால் இபிஎஸ் அவர்களை தாக்கி பேசுவதுதான் தவறு என்று நான் நினைக்கின்றேன். காரணம், தேர்தலுக்கு முன்பாக திரு செங்கோட்டையன் அவர்களை போன்று ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே. அவரை அப்போது கிண்டல் செய்துவிட்டு ஓட்டு கேட்டீர்கள். இபிஎஸ் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தொண்டை தண்ணீர் வற்ற அதிமுகவிற்காக ஓட்டு கேட்டு 47 இடங்களில் வெற்றி பெற்றார். அவரோ தமிழக மக்கள் வியக்கும் வகை 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று காட்டினார். அப்படிப்பட்டவரை தேர்தல் முடிவு தெரிந்த உடனேயே அவரை அசிங்கப்படுத்தி விஜய் அவர்களை உயர்வாக பேசி மந்திரி பதவியும் வாங்குவதுதான் மிகவும் கொடுமையாக உள்ளது. நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் இப்போது எடப்பாடி அவர்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. 1980 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றதும் நாஞ்சில் மனோகர் அவர்கள் திமுகவிற்கு சென்றுவிட்டார். மயிலாப்பூர் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை கண்டார். அவரது நிலைமை உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கூறினேன். அண்ணா நாம வாழ்க. நன்றி, வணக்கம்.